சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை. பர்டிகுலர் இடத்துல வந்து ஜீவசமாதி வந்து இந்த இடம் தான் இது. இங்க ஏற்கனவே வந்து ஒரு 300 வருஷமான பழமையான ஜீவசமாதி உள்ளுக்குள்ள இருக்கு. சிவபிரகாசம் ஐயாவுடைய ஜீவசமாதி. ஐயா வந்து 1996 ஜூலை 13ஆம் தேதி ஜீவசமாதி ஆனாங்க. உமாபதி ஐயா வந்து 1996 ஜனவரி மாதம் ஜீவசமாதி ஆனாங்க. ஓவியர், அழகான ஓவியர் அவர். 723 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கார். இந்த படத்தின் உள்ள எழுத்துக்கள் வந்து சிவயோகி சிவபிரபாகர் ஐயா எழுதிய சித்த எழுத்துக்கள். இது எல்லாம் கிட்டத்தட்ட 23 ஜீவசமாதிகள் இருக்கு. எல்லாமே ஜீவசமாதிகள் தான். ஆத்ம வணக்கம், வெல்கம் டு பிரம்மஸ்ரீ டிவி. பிரம்மஸ்ரீ டிவியின் வாயிலாக ஒரு ஜீவசமாதியையும் நாம் வாரந்தோறும் பார்த்து வருகிறோம். நாம் இப்போது நம் பெரியபாளையத்தில் உள்ள சிவபிரகாஷ் ஐயா ஜீவசமாதி பூங்காவில் நாம் இப்போது வந்திருக்கிறோம். சிவானந்த பரமஹம்சருடைய சித்த வித்தை உபதேசம் பெற்று ஐயா இங்கே நிறைய நிகழ்வு நடத்தியிருக்கிறார். வாருங்கள், உள்ளே போகலாம். ஆத்ம வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். இது பெரியபாளையத்தில் உள்ள ஐயா சிவபிரகாஷ் ஐயாவுடைய ஜீவசமாதி நிலையம். இது ஐயா வந்து இந்த நிலையத்தை வந்து ஐயா பார்வையாளராக இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயாவை சிறு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம சிவபிரகாஷ் ஐயாவுடைய நிகழ்வை பற்றி சொல்கிறதுக்காக ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம். இந்த நிலையத்தினுடைய வளர்ச்சி எத்தனை வருஷம், ஐயாவுடைய சிவபிரகாஷ் ஐயாவுடைய அந்த அவருடைய ஆற்றல், அவர் இந்த மொத்த சித்தி வித்தியார்த்திகளுக்கு போய் சேரணும். இதுக்காக நீங்கள் ஐயாவை பற்றி நீங்கள் எங்களுக்கு முழுமையாக சொல்லுங்க ஐயா. நமஸ்காரம். சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1936 சென்னையில் லிங்கிச்செடி தெருவில் சாமி சிவானந்த பரமஹம்சரால் துவக்கப்பட்டது. பிற்காலங்களில் அவர் நான்மதி பெருமாள் ஐயா அவர்கள் வந்து 1966 வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. சிவபிரகாசம் ஐயா ஓட்டேரியில் செல்லப்ப முதலி ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க. ஐயாவுடைய இல்லத்தில் நாம் இதை சிறப்பாக நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடத்திட்டு வரும் காலங்களில் சிவபிரகாசம் ஐயாவுடைய இந்த முயற்சினால் சென்னை சித்த வித்யா நிலையம் அப்படின்னு அதை புதுப்பிக்கப்பட்டு நிறைய இடங்களில் நம்ம அதை பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து சித்தா டாக்டர். நிறைய சித்த வித்தியார்த்திகளை வந்து ஐயா சித்தா மருத்துவராக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த சென்னை சித்த வித்யா நிலையம் அப்படின்றது ஏதோ இன்னைக்கு வந்த நிலையம் அல்ல. இது 1936 கிட்டத்தட்ட ஒரு 87 வருடம் கிட்ட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சென்னையிலேயே முதல்ல நிலையம் அப்படின்றது வந்து நம்ம சென்னை சித்த வித்யா நிலையம். இப்போ வந்து நான் கேள்விப்பட்டிருந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சரே வந்து அதை ஆரம்பிச்சு வைத்தார்ன்றது நான் கேள்விப்பட்டோம். அது உண்மையா என்னங்க ஐயா? உண்மைதான். அவர் சிவானந்த பரமஹம்சர் தான் அதை முதல்ல துவக்கி வச்சது. துவக்கி வச்ச காலங்கள்ல இருந்து இது வரைக்கும் அது நிலையம் அப்படியே தான் இருக்கு. லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்ல தான் அது முதல்ல இருந்தது. ஆமா, அந்த லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு காலங்களில் சாமி வந்து நிலையங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கேருந்து பேர்த்தப்பட்டு அங்கங்க சபை மாதிரி உடனே கூடுறது. ஆமா, மாதத்துல ஒரு நாள் கூடுவாங்க, ஒரு நாள். ஆமா, அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் தான் நிலையம் வளர்ச்சி அடைகின்ற காலங்களில் நிறைய வித்தியார்த்திகள் இருக்கிறாங்க. சமாதிகளுக்கு இடம் வேணும், ஜபத்துக்கு இடம் வேணும் அப்படின்ற காலகட்டத்தில் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னும் போது முதல்ல பெருங்குளத்தூர் போய்
சதானந்தபுரத்தில். ஆமா ஆமாம், சதானந்த சுவாமியோடைய நம்ம அந்த அந்த ராணுவ கேம்புக்கு பேக் சைடு ஆமாம், அந்த மலையை ஒட்டின மாதிரி இருக்கும். ஒட்டின மாதிரி. அங்கே தான் முதல்ல இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருவிக நகரில் இது பண்ணாங்க. அப்புறம் திரும்ப ஓட்டேரியிலே அவங்களுடைய வீட்லயே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயாவோட வீட்லயே, சிவபிரகாஷ் ஐயா வீட்லயே பண்ணாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சமாதி வைக்கணும், மற்ற இடங்களுக்கு சித்த வித்தியாரிகள் கூடி ஒரு விழா பண்ணணும், இது ஒரு ஸ்கூல் மாதிரி கொண்டு போகணும், காலேஜ் மாதிரி கொண்டு போகணும்னு நிர்ணயம் பண்ணது தான் இந்த பெரியபாளைய நிலையம். இந்த பெரியபாளையம். ஆமாம், இந்த பெரியபாளைய நிலையம் வர்றதுக்கு முன்னே வடகரையில் ஒரு இடம் பார்த்தாங்க, நம்ம ரெட் ஹில்ஸ் பக்கத்தில். அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிவபிரகாசம் ஐயா வந்து சிவபிரபகார சித்தியோகி ஐயாவுடைய நெருங்கிய சீடராக இருந்ததுனால அவர் மூலியமா கேட்டு இந்த மாதிரி இடம் அமையலை அப்படின்னும் போது அவர் வடமதுரை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே கண்டிப்பாக அமையும் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்ததுல இந்த இடம் அமைஞ்சது. இந்த இடத்த அவர்கிட்ட சொன்ன உடனே அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கும், அதனால் அந்த இடத்த நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால ஐயா வந்து இந்த இடத்த வந்து காலங்காலமாக இது இடம் ஆசிரம இடம் அப்படின்றதுனால இங்கேயே அவங்க இந்த இடத்த வாங்கி நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இந்த சென்னை சித்த வித்யா நிலையம் வந்து உருவானது. இதில் எல்லா சித்த வித்தியார்த்திகளுடைய உழைப்பும் பங்கும் அதில் இருக்குது. ஐயா சொன்னது வந்து இந்த பர்டிகுலரோடு சமாதி அடைது வந்து ஏற்கனவே சாமியார் மடமாக இருந்திருக்குது பழைய டாக்குமெண்ட்டில். அப்போ வந்துனாக்கா இங்கே கல்லேடி பிரம்மர்னு சொல்லிட்டு இங்கே இதுக்கு பேர் உண்டு இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பல சித்தர்களுடைய ஜீவசமாதி உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு 300 வருஷம் பழமையான கதை அது. இப்போ ஐயா சிவபிரகாஷ் ஐயா இந்த இடம் வாங்க சொல்லும், இது வந்து ஒரு பொட்டல் கடை தான் இருந்தது. ஆனா இதனுடைய பேர் டாக்குமெண்ட்ல தாய் பத்திரத்தில் என்னன்னு ஒரு வரையப்பட்டதுனாக்கா இது வந்து சாமியார் மடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரையப்பட்டிருக்கு. இப்போ பர்டிகுலர் இடத்துல வந்து ஜீவசமாதி வந்து இந்த இடம் தான் இது. இங்க ஏற்கனவே வந்து ஒரு 300 வருஷமான பழமையான ஜீவசமாதி உள்ளுக்குள்ள இருக்கு. அது எத்தனை அடி உள்ளக்கு இருக்குன்றது எங்களால விவரிக்க முடியல. ஆனா இந்த ஒரு அடையாளம் இங்க மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 50க்கான பழைய ஜீவசமாதியில் இருக்கு. இது அந்த பழைய ஏற்கனவே நிர்ணயிச்ச இந்த உலகமே நிர்ணயிச்சிருக்குது இந்த இடத்துல சமாதி வர இடம்னு. அதுக்கப்புறம் தான் ஐயாவோட சிவபிரகாஷ் ஐயாவும் நம்ம சிவபிரபாகர் ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த இடம் வாங்கி இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இது வந்து சிவபிரகாசம் ஐயாவுடைய சொந்த லேண்ட். இது ஐயா வந்து அவருடைய சொந்தம் கிடையாது, ட்ரஸ்ட். இது ட்ரஸ்ட் இல்ல, முதல்ல அவருடைய சொந்த காசை போட்டு இந்த இடம் வாங்கி இதை ட்ரஸ்டா மாத்திருக்காரு ஐயா சிவபிரகாஷ் ஐயா. எல்லா வித்தியார்த்திகளும் சேர்ந்து உமாபதி ஐயா, அப்புறம் வந்து சிவபிரகாசம் ஐயா, சித்த வித்தியார்த்திகள் எல்லாருடைய பங்குனாலும் இதை வந்து என்ன தனிப்பட்ட ஒரு மனிதரால் இது ஆகிடக்கூடாதுன்றதுனால அப்போவே அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணி இது எல்லாரோடைய பொது ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணார். அவருடைய பங்கு அதிகம், சிவபிரகாசம் ஐயாவோட பங்கும் அதிகம், உமாபதி ஐயாவோட பங்கு அதிகம். மீதி பேரில் அவங்களால என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நிலை. இப்போ ஐயா சொல்கிற சிவபிரகாஷ் ஐயாவும் உமாபதி ஐயாவும் இருவர் சமாதி இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. நல்ல ஒரு இருவருமே இணைந்து இந்த நிலையத்துக்காக ரொம்ப போராடி நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்காக இந்த இடம் கொடுத்துருக்காங்க. சமாதி வைக்கணும், இங்கே வரணும், ஜபிக்கணும் அப்படின்றதுக்காக. வாங்க நம்ம அந்த சமாதியை பார்ப்போம், இருவர் சமாதியை பார்ப்போம் வாங்க. வாங்க. சிவபிரகாசம் ஐயாவுடைய ஜீவசமாதி ஐயா வந்து 1996 ஜூலை 13ஆம் தேதி ஜீவசமாதி ஆனாங்க. உமாபதி ஐயா வந்து 1996 ஜனவரி மாதம் ஜீவசமாதி ஆனாங்க. ஜனவரி 15ஆம் தேதி ஜீவசமாதி ஆனாங்க. ஒரு ஓவியர், அழகான ஓவியர் அவர். அந்த ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி நம்மளுடைய சித்தாசிரமம் 5 ஆசிரமத்திலையுமே இவர் வரைஞ்ச ஓவியம் வந்து இன்றைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஓவியர். இவருடைய டெடிகேஷன் என்னன்னா மருத்துவத்தில் நல்ல சிறந்து வளர்ந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மருத்துவத்தில் நான்மதி பெருமாள் ஐயா வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. அவருடைய சீடர் அப்படின்றதுனால அவர்கிட்ட நல்ல தெளிவான ஒரு மருத்துவத்தை கற்றுக்கிட்டு நிறைய சித்த வித்தியார்த்திகளை மருத்துவராக உருவாக்கின பெருமையும் ஐயாவுக்கு உண்டு. அதனால் மருத்துவம் வந்து கைவந்த கலைவண்ணம் அவருக்கு.
ஐயாவுடைய பிறப்பு என்ன அப்படின்னா, சிவபிரபாகர சித்த யோகி எப்பெல்லாம் அவதாரம் எடுத்து வராரோ அவரு கூடயே இவரும் ஐயாவும் வரதாக ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய ஜீவசமாதி வைக்கிறதுக்கு சிவபிரபாகர சித்த யோகி ஐயா வந்து ஜீவசமாதி சொல்கிறப்போ இந்த மாதிரி சென்னையிலேருந்து 2 பேர் வருவாங்க, மதுரையிலேருந்து 2 பேர் வருவாங்க, அவங்க தான் ஜீவசமாதி வைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஊர் மக்களே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலங்களில் இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த பிரசன்னத்தில் இவங்க தான் வைக்கணும் அப்படின்னு ஐயா வந்து சொல்லி அந்த முறைப்படி இவங்க தான் சமாதி வச்சாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த உடல் மாற்றும் பொழுது இவர் தான் எனக்கு பக்கத்தில் இருந்து சீடராக இருந்து சமாதி வைக்கிறார் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஐயாவுடைய பிரம்மஸ்ரீ சிவபிரபாகர ஐயாவுடைய வரலாறு என்னன்னாக்கா, பாம்பாட்டி சித்தர் பரம்பரைன்னு அவர் சொல்லப்படுது. அவர் என்ன ஒரு பதிவு பண்ணியிருக்காரு இந்த உலகத்துக்கு ஐயானாக்கா, நான் எப்போல்லாம் இந்த உடல் எடுத்து இந்த பூமிக்கு வரேன்னா அப்போ சிவபிரகாஷ் ஐயாவும் என் கூட வருவார், அவர் என்னுடைய பிரதான சீடர்னு சொல்லிட்டு சிவபிரபாகர் ஐயா அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஐயா சிவபிரபாகர் ஐயாவுடைய சமாதி கேரளாவில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எத்தனை வயசு வரைக்கும் அவர் பூமியில நடமாடினார்? 723 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்காரு. 723 வருஷம் அவரு பூமியில் நடமாடி இருக்காரு. ஐயா வந்து ஜலசமாதியில கேரளாவில தண்ணியில் கடல்ல ஜலசமாதி ஆயிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு 300 வருட காலமாக ஜலத்திலே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கொச்சில மீன் வலையை போட்டு அவரை மீன் பிடி சமயத்துல அவர் வெளிப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் வெளியில எடுத்து நீங்க என்னன்னு கேட்டவொடனே, நான் இந்த மாதிரி இந்த ஆண்டுக்கு நான் முன்னாடி நான் தண்ணியில ஜபத்துக்கு போனேன், இப்போ நீங்க என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மிகப்பெரிய நிகழ்வுலாம் இங்க நடந்திருக்குது. சிவபிரபாகர் ஐயா அவரு கூட தொடர்ந்து வழிநடத்துறவர் தான் நம்ம சிவபிரகாசம் ஐயா. ஐயா நம்ம சமாதிங்களாம் ஒரு பார்வை காட்டுங்க ஐயா. வாங்க ஐயா. நமஸ்காரம். எல்லாம் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு ஆசிரமம் நல்லா அழகா இருக்கும். இது பொதுமக்களுக்கு வசதிக்காக இங்க பலரும் முயற்சி எடுத்து இங்க வந்து நிறைய வேலைப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க இந்த டிவி பாக்குற ஒவ்வொரு வினாடி இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்து பண்ணாலும் சக்தி நிறைஞ்ச இடம் இது. இது கிட்டத்தட்ட இங்க ஒரு 70 சமாதிக்கு மேல பக்கத்துல இருக்கு. மிகப்பெரிய சக்தி உள்ள இடம். நீங்க வந்து போனால உங்களுடைய மாற்றங்கள் நடக்கும். இங்கே எல்லாம் கிட்டத்தட்ட 23 ஜீவசமாதிகள் இருக்கு. எல்லாமே ஜீவசமாதிகள் தான். ஐயா இதுல நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு. இது நம்ம சிவபிரகாஷ் ஐயாவுடைய துணைவியாரு இங்கதான் சமாதியை வச்சிருக்காங்க. இங்க நம்ம மிகப்பெரிய வசதியானவர் சிவபிரகாஷ் ஐயா, நல்ல ஒரு வைத்தியர். ஆனா இந்த சித்தை வித்தை எடுத்து அவர் இதுல பயிற்சி பண்ணி நான்மதி பெருமாளுடைய இருந்து எல்லாமே பயிற்சி பண்ணி பொதுமக்களுக்கு எல்லாமே சேவை செஞ்சிருக்காரு. இந்த ஊர் மக்களே ஒரு பஞ்ச காலத்துல வந்து உணவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப இவர் வந்து இடையே வாங்கடா, இங்க எல்லாருமே போய் ஓலை வெட்டி எடுத்துனுவாடா, சுள்ளிங்களை போய்க்கணுவாடா சொல்லிட்டு இவர் கஞ்சி வச்சு ஊருக்கு கஞ்சி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களை வந்து சிவபிரகாஷ் ஐயாவை மிக ஒரு மனசுல ஒரு ஆனந்தத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஐயாவுடைய நிகழ்வு நடந்திருக்குது. நேரடியாவே ஐயா வந்து நிகழ்வு நடத்தியிருக்காரு, எல்லாருக்கும் உணவு கொடுத்திருக்காரு, வைத்தியம் பார்த்திருக்காரு. வாங்க, அவருடைய துணைவியாரு இப்ப சிவபிரகாஷ் ஐயா அங்க இருக்காரு, ஜபரூம்ல இருக்காரு. ஆனா அவருடைய துணைவியாரு இங்க இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐயா கொஞ்சம் காட்டுங்க ஐயா. அது லாஸ்ட் சமாதி. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நம்ம சித்த வித்தை பயிற்சி உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணி இந்த நிலையத்தை அமைச்சு கொடுத்த நமது பிரம்மஸ்ரீ சிவபிரகாஷ் ஐயாவுடைய துணைவியாருடைய ஜீவசமாதி இது. ஐயாவுடைய சமாதி ஜபரூம்ல இருக்கு, அந்த அம்மாவுடைய சமாதி இந்த இடத்துல இருக்கு. நிறைய இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டு சமாதி ஆனவங்க தான். இங்க எல்லாருமே வந்து அவங்களோட சமாதியை வந்து பர்டிகுலர் சொல்லிட்டு ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இப்போ இவர் வந்து என்னன்னாக்கா சுவாமி சிவானந்த பரமஹம்சர்கிட்ட நேரடியா உபதேசம் வாங்கின பிரம்மஸ்ரீ சாரங்கபாணி அவருடைய ஜீவசமாதி இது.
இப்போ சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சமாதினா சொல்லிட்டு ஆகணும். இங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு அற்புதம் வாய்ந்தவங்க, எல்லாருமே சொல்லிட்டு தானே உணர்ந்து சமாதி ஆனவங்க எல்லாருமே இங்க. இங்கே சமாதி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய காலங்களை நிர்ணயித்து அவங்க காலத்தை வந்து முன்கூட்டியே அறிவித்து அதுக்கப்புறம் இங்கே ஜீவசமாதி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இங்கே ஜெகன் சொல்லிட்டு ஒரு ஒரு தம்பி இருக்கார். அவருக்கு 36 வயசு தான் இருக்கும். அவருடைய வரலாறு அவரே எழுதி எப்படி எப்படிலாம் நான் இந்த காலங்களில் எவ்வளோ நாள் இருப்பேன் என்னன்றதை தெரிஞ்சு தெளிவாக, ஏன்னா வந்து சின்ன வயசில் ஒருத்தர் வந்து மரணம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்வாக இருக்கும். ஆனால் ஒரு மரணம் நாம் அடைய போகிறதில்ல, நம்ம மோட்சம் அடைய போகிறோன்றதை அவர் உணர்ந்து அந்த ஆனந்தத்தோடு அவர் சின்ன வயசுலேயே அந்த ஜீவசமாதியை தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு நிலையை அவர் அடைஞ்சது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய இது விசேஷமான இது. நல்ல கருத்துள்ள ஒரு மனிதர் அவர். அந்த ஜபத்தை வந்து மினிட் போட்டு எழுதினார், எப்படிலாம் ஜபத்தில் என்னெல்லாம் அனுபவம் வந்திருக்கு அப்படின்னு எழுதி வச்சு ஜீவசமாதியானவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எழுதுன வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த அதுதான் தெரியும், தமிழ் தெரியாது. அவர் தீட்சை சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே தீட்சை வாங்கிட்டார். அவங்க அப்பா வந்து நம்ம சிவபிரகாசம் ஐயாவோட கூட பொருளாளராக இருந்தவர், நெருங்கிய தொடர்பு இந்த நிலையத்தில் முதல்ல பொருளாளராக இருந்தவர். அப்போ 5 வயசுலேயே அவங்க குடும்பத்தோட எல்லாருமே உபதேசம் வாங்கினாங்க. அதனால் உணர்ந்துட்டார், நம்ம வேலைக்குன்னு போனால் நமக்கு முடியல, நாம் இந்த காலங்களை வந்து நம்ம அடையிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் சுயமாக உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக, அதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தவர். இதுதான் நம்ம அடைய வந்திருக்கிறோம், இதை பூர்த்தி செய்ய தான் வந்திருக்கிறோன்ற ஒரு சுயமாக உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த பயிற்சியில் அவர் ஈடுபாடோடு இருந்து அந்த பயிற்சியில் என்னென்ன அனுபவம்லாம் அவருக்கு கிடைச்சதுன்றதை ஒரு மினிட் போட்டு எப்போ ஜபம் பண்ணோம், ஜபத்தில் என்னென்ன அனுபவம் வந்துன்னு ஒரு மினிட் போட்டு சொல்லி வச்சு சமாதியான ஒரு அனுபவம் உள்ள ஒரு தம்பி அப்படின்னா அவர் நமக்கு ஜெகநாத். சித்த வித்த ஜீவ சமாதி அப்படின்னால அவங்களுடைய சமாதி நாட்களை அவங்க உணராத அவங்க சமாதியில உட்காரவே முடியாது. அவங்க ஏன்னா மௌனமா இருந்துருவாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொன்னோம்னாக்கா நம்மளுடைய சொந்தக்காரங்களாம் கூடி நம்மளை சமாதி அடைய விடமாட்டாங்க அப்படின்னு தடங்கள் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அவங்க சொல்றது இல்லை. இப்போ பர்டிகுலரா ஒரு சமாதி ஒன்று எனக்கு தெரிஞ்சு நேரடி நடந்தது. அங்க சோபன் பாபு, ராஜன் பாபு அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு அவருடைய நண்பர்கிட்ட, அவர் ஒரு நிலையத்தில் இருக்காரு, அவருடைய நண்பர்கிட்ட அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த வண்டி ஓடாது, இதுக்கப்புறம் வண்டி ஓரம் கட்ட போற அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருனாக்கா, கேட்டிருந்தவர் அவருடைய நண்பர், அவர் என்ன சொன்னாருனாக்கா, நீ ஏன் என் வண்டியை ஓட்டுற, உனக்கு தான் டிரைவர் இருக்காங்களே அப்படின்னு. அவர் சொன்னது சூட்சமா, இந்த வண்டியை ஓரம் கட்ட போற, இந்த வண்டி ஓடாதுன்னு. ஆனா கூட கேட்டு என்ன பண்ணா விளையாட்டா, உனக்கு தான் டிரைவர் இருக்காரு, நீ எதுக்கு வண்டி ஓட்ட போறன்னு. அதுக்கப்புறமா தான் 3 நாள் கழித்து அவர் சமாதியில உட்காந்துட்டாரு. உட்காந்த உடனே 2 நாள் அவர் வீட்லயே, இங்க வரதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அவர் பேரு ராஜன் பாபு, அவருடைய சமாதி இங்க தான் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுமே இந்த இடத்துல இருக்கிறவங்க தன்னை உணர்ந்து தன்னுடைய அந்த கடைசி அந்த சமாதியில உட்கார்ற நாளை வந்து அவங்களா முடிவு பண்ணி தான் உட்கார்றாங்க. இங்க வந்து மிகவும் சத்து நிறைஞ்ச இடம் இது. நீங்க பொதுமக்கள் எப்போ வேணாலும் இங்க வரலாம், வந்து நீங்க அமைதியான முறையில் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய பிணிகள் உங்களை விட்டு நீங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு நாள் வாழறீங்களோ அவ்வளவு நாளைக்கு நீங்க ஆனந்தமா வாழலாம். பிரதி ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 7லேருந்து 8 மணி வரைக்கும் யோகா கிளாஸ் நடக்குது. அது குழந்தைகள் வந்து கலந்துக்கிறாங்க. மதியம் 12 மணிலேருந்து 1:15 வரைக்கும் இங்கே கூட்டு தியானம் நடைபெறும். அந்த கூட்டு தியானத்தில் சித்த வித்தியார்த்திகள் நிறைய பேர் கலந்துப்பாங்க. அது இல்லாமல் அன்னைக்கு அந்த தியானம் முடிஞ்ச உடனே அன்னதானம் அப்படின்னு பொதுமக்களுக்கும் வித்தியார்த்திகளுக்கும் அன்னதானம் அப்படின்றதுல பொதுமக்களுக்கு குறைந்தது ஒரு 100லேருந்து 150 பேர் ரெகுலராக கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து மாதம் செய்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் அப்படி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து நிகழ்வாக நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சித்த வித்தியார்த்திகள் இங்கே வந்து தங்கி ஜபம் பண்ணுறது செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே மெயினாக வந்து தியானம், கூட்டு தியானத்துக்கு தான் இங்கே முக்கியத்துவம். இன்றைக்கி எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும் ஆசிரமத்தில் வந்து நாம் அதை சாப்பிட்டுட்டு போனால் நமக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. உடல்நிலை மனநிலைலாம் நமக்கு ஒரு நல்ல மாறுதல் இருக்குது. அப்படின்றதுனால
இங்கே வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, ஒரு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டும் போவாங்க. எதுக்கு அப்படின்னா, அங்கே வீட்டில் இருக்கிற வயசானவங்க, வர முடியாதவங்களுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும், குழந்தைங்களுக்கும் கேட்டு வாங்கிட்டு போய் இதை கொடுத்தா எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க அதை பிரசாதமாக பார்க்குறாங்க. அந்த பிரசாதத்துக்கான மரியாதையை அவங்க கொடுத்து அந்த பணிவாக நடந்துக்கிறதுனால அது சிறப்பாக இங்கே நடந்துட்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஐயா சொல்லியிருந்தாரு, ஐயா வந்து பர்டிகுலராக சொல்லலை, அதை ஐயா உள்ளுக்குள்ளே நிறுத்திட்டாரு. என்னன்னாக்கா, இந்த வயதானவங்க குழந்தைங்க யாராவது உடல்நிலை சரியில்லைனாக்கா இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை வாங்கிட்டு போய் அந்த சாப்பாடை அவங்களுக்கு ஊட்டுவாங்க, உடம்பு நல்லாயிடும். இது என்னன்னா, இந்த சமாதியில் இருக்கிற இந்த 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 பர்டிகுலர் இந்த நிலையத்தினுடைய நிறுவனர் சுவாமி பிரம்மஸ்ரீ சுவாமி சிவபிரகாஷ் ஐயா வந்து ஒரு சித்த வைத்தியர். அவர் அன்னைக்கே காலகட்டத்திலேயே பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்த்து நிறைய பேருக்கு அவருக்கு பாதுகாப்பாக இருந்து ரொம்ப சேவை செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் அவர் சமாதிக்கு உள்ள போய் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க வெளியில இருந்து அந்த வேலையை செஞ்சாரு, உள்ளுக்குள்ள போய் அந்த வேலை செய்யறாரு. இங்க அது ஒரு நிகழ்வு. இங்க ஐயாவுடைய நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு. ஐயா, நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். நான் காலைல தியானத்துல இருக்க சமயத்துல 2 பேர் வெள்ளை சொக்கா வெள்ளை வெட்டி போட்டு தோளம்ல கை போட்டிருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தா சிவபிரகாஷ் ஐயாவும் பக்கத்துல இருக்கிற ஐயா, அவருடைய பெயர் என்ன ஐயா? நண்பர் பேர் உமாபதி ஐயா. இவர்கள் 2 பேருமே தலைவரும் நிறுவனரும் இருவருமே கையை போட்டு வாக்கிங் வராங்க வெடிகால 6 மணிக்கு. அந்த மாதிரி இங்க சத்தியவாதி இது பெரிய நிகழ்வான இடம். இது பப்ளிக் வந்து தியானம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முதல்ல இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டா தான் நாம் இங்கே வந்து உள்ள கூட்டு ஜபத்தில் அனுமதி கொடுக்க முடியும். நீங்கள் ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து இங்கே உட்காரலாம், அதுக்கான இடம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். யோகா கிளாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 7 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதுதான் இங்கே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. இங்கே வேண்டுதல், பூஜை, புனஸ்காரம் அதெல்லாம் இங்கே கிடையாது. மூட பழக்க வழக்கங்களை நாம் விட்டு ஒழியணும் அப்படின்றது தான் எங்களுடைய முழு கொள்கையே. அதனால் தியானத்தின் மூலியமாக நீங்கள் பெற வேண்டிய அனைத்து விஷயங்களும் இங்கே பெறலாம். அதுக்கான எல்லா சூட்சமும் இங்கே அமைஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு சூட்சமம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொரு ஜீவசமாதியிலும் ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்குது. அதை நீங்கள் சுயமாக அனுபவிக்கணும். ஏன்னா நாங்கள் சொல்கிறதுன்றது எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் சொல்லும் போது நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு வரும்போது அது இங்கே நிகழ்மா அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் சுயமாக அனுபவிக்கும் போது நீங்கள் அதை சொல்லும் போது எல்லாருக்கும் அது போய் சேர்றது நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இந்த நிலையத்தில் வந்து அண்ணா சூரத் அண்ணா, அவர் யோகா சம்மந்தமான இதெல்லாம் நமக்கு இந்த நிலையத்தில் செய்துட்ருக்காரு. இந்த நிலையத்துக்கு நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. அதில் அண்ணாவும் ஒரு பங்கு எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. நமஸ்காரம். நம்ம இந்த நிலையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சென்னைக்கே வந்து இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன், முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிற ஒரு நிலையமாக இது இருக்குங்க. என்ன விஷயம்னா, அது ரொம்ப வருஷமாகவே இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரணுன்றது ஏதோ இப்போ முந்தா நேற்று வரணுன்றது எழுதி படல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று வரணுன்றது இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட வந்து ஹிஸ்டரியில வந்து இந்த இடத்துல ஒரு இதே மாதிரி ஒரு ஆசிரமமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சாதாரணமான ஒரு இடமா இது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே வரும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வந்து எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கும். சென்னை சித்த வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் இது. இன்னும் இதுலேருந்து மேலும் மேலும் எல்லாருடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காகவும் எல்லாருடைய வளர்ச்சிக்காகவும் இதை அப்படியே டெவலப் பண்ணி எல்லாருக்காகவுமே இதை நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது எங்களுடைய நரிப்பருடைய எண்ணம். ஆமாம், அத்தனை. நம்ம சிவயோகி சிவபிரபார் ஐயாவை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம பாம்பாட்டி சித்தருடைய பரம்பரை, அவருக்கும் சிவபிரகாஷ் ஐயாவுக்கும் நெருங்கிய தொடர்புன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வாங்க, அவர் தான் நம்ம சிவபிரபாகர் ஐயாவுடைய கையால் வரையப்பட்ட ஓவிய புகைப்படம். பக்கத்தில் வந்து சிவபிரபாகர் ஐயா எழுதிய சித்த எழுத்துகள். இந்த உள்ள இருக்கிற உருவம் வந்து சிவபிரபாகர் ஐயாவுடைய உருவ ஓவியம் கையால வரைப்பட்டது.
ஆனால் கையால் வரைஞ்சது வந்து நம்ம சிவபிரகாசம் ஐயா வந்து அவரே கையால வரைஞ்சாரு, அவருடைய உருவப்படம். அப்புறமா வந்து சிவபிரபகர் ஐயா சித்த எழுத்துக்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு. இது யாரும் புரிஞ்சிக்க முடியாத எழுத்துக்கள். இந்த சித்த எழுத்து யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்க மட்டும் தான் இதை படிக்க முடியும். சிவயோகி சித்த சிவபிரபாகர் ஐயாவுடைய ஒரு சின்ன நிகழ்வு. அவர் ஒரு 300 வருடங்களுக்கு மேலாக ஜல சமாதியில் கடலில் அவர் சமாதியை அமர்ந்துட்டார். இது பல 300 வருடங்கள் கழிந்து அந்த பகுதியில் மீனவர்கள் இந்த நண்டு வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள், நண்டு பிடிக்கிற வேலை. அந்த வலையை விரித்து அப்போது அந்த வலையை இழுக்க சொல்லும் ஒரு உருவம் ஒன்று அந்த வலையில தென்பட்டுது. அப்புறம் இழுத்து வெளியில பார்த்தோம்னாக்கா உடம்பெல்லாம் ஒரே பாச அண்டி போய் ஒரு உருவம் ஆசனம் போட்டு சின்முத்திரை பிடிச்சி அமர்ந்துருக்கு. அந்த ஒரு உருவத்தை அவங்க பார்த்தாங்க. அப்புறம் அங்கே அக்கம் பக்கம் இருந்து கூப்பிட்டுங்க வைத்தான்னு. அப்போல்லாம் வந்து சித்த வைத்தியம் பார்க்கறது வந்து இயல்பாக உண்டு, இப்போதான் இல்லை, இயல்பாக உண்டு. சித்த வைத்தியர்கள் நிறைய உண்டு. அப்போ அவங்க சித்திர வைத்தியர்களை கூட்டின்னு வந்து என்ன ஏதுன்னு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச மூலிகைலாம் கொடுத்து அவர் வெளில எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்ட உடனே நீங்கள் யார் ஐயான்ன உடனே அவர் இவங்களுக்கு புரியாத பாஷையில் அவர் பேசுனார். உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, இது என்னடா பண்ணுறது, பெரிய பிரச்சனை ஆகிடுமோ சொல்லிட்டு காவல்துறைக்கு அவங்க தெரிவிச்சிட்டாங்க. காவல்துறையும் வந்துடுச்சு எங்கள் கேரளாவில், மலையாள தேசத்தில். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இவர் யார் என்னென்னு புரியல. அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, அதான் அவங்க புத்தி மயங்கி போய் இவரை காவலில் வச்சுட்டாங்க. காவலில் வைத்து இவர் பல நாளாக இவர் சாப்பிடாமே இருந்தார். அந்த ஏன்னா இவர் தான் ஜலசமாதியில் பல வருஷமாக இருந்தார். வெளியில் வந்து என்ன ஒன்று அப்போ சாப்பிடாம இருந்தார். நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற, நீ செத்துக்கிட்டு போயிட போறன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாணியில் அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து கேரளாவுடைய அந்த கேரளா தேசத்தினுடைய ஒரு பத்திரிகையில் இதை பதிவிட்டிருக்கு. உங்களுக்கு அது பத்திரிகை கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய வயது வந்து 723 வருடம் இந்த பிரபஞ்சத்தை வெளியில் அவர் உலாவத்திருந்தார், இந்த பூமிக்கு வெளியில். இப்போ வந்து அவர் கேரளாவில் ஒரு இடத்துல சமாதியில் இருக்கார். அவர் என்ன கொடுத்தாருன்னா, 4 இப்போ என்னுடைய சமாதி வந்து நீங்கள் யாரும் எனக்கு தொடாதீங்க, 4 பேர் வருவாங்க, அவங்களாண்ட என் சமாதியை கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ சிவபிரகாஷ் ஐயாவுடைய பேரும் உமாபதி ஐயாவுடைய பேரும் இன்னும் 2 பேருடைய பேரும் சொன்னாங்க. ஆனால் அவங்க யாரும் ஒத்துக்கலை. ஏன்னா சித்தருடைய ஜீவ சமாதி நம்ம தான் அதை சரிப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம். அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்காதனால ஆறுடம் பார்த்தாங்க. சோய் போட்டு ஆறுடம் பார்த்த உடனே, ஏன்னா கேரளாவில் இது அதிகம் சோய் போட்டு ஆறுடம் பார்ப்பது. அந்த ஆறுடம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆறுடத்துலேயே அதுதான் சொல்லப்பட்டது, நீங்கள் யாரும் இவரை தொடாதீங்க, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு. அதுக்கப்புறமா ஒரு சமாதி ஆகிற அன்னைக்கு இங்கே தெரிவுபடுத்தினாங்க. நம்ம பெரியபாளையத்தில் வடமதுரையில் உள்ள சிவபிரகாஷ் ஐயாவை தொடர்பு கொண்டு தெரிவித்தாங்க. ஒன்று இங்கேருந்து அவர் சொன்ன மாதிரி உமாபதி ஐயாவும் சிவபிரகாஷ் ஐயாவும் அப்புறம் இன்னும் 2 பேரும் போய் அந்த சிவயோகி பிரபாகர் ஐயாவுடைய சமாதியை இவங்க 4 பேர் தான் அங்கே சமாதி வச்சு அவரை சமாதி கட்டி எல்லாமே அவருக்கு பண்ணாங்க. அங்கே கோயம்பேட்டிலேருந்து ரெட்டிஸ் வரலாம். கோயம்பேட்டிலேருந்து ஆவடி வந்து ஆவடியிலேருந்து வடமதுரை எர்ணாகுப்பம், அதுக்கப்புறம் வடமதுரை. இப்போ ரெட்டிஸ்லேருந்து வந்தீங்கன்னாக்கா முதல்ல வடமதுரை, அதில் எர்ணாகுப்பம். இந்த 2 ஸ்டாப்பிங் இருக்குது, வடமதுரை எர்ணாகுப்பம். இந்த 2 ஸ்டாப்பிங்குமே இந்த சிவபிரகாஷ் ஐயாவுடைய ஜீவ சமாதி பூங்காவுக்கு வர்றதுக்கு இதுதான் ஒரு வழி. நீங்கள் வந்து 2 சக்கர வாகனத்தில் வரலாம், மற்றபடி காரு பஸ்ஸு ஆட்டோலே வரலாம். பஸ்ஸு வசதினாக்கா அங்கேருந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். உள்ளேருந்து சென்னையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் ஒரு 40 கிலோமீட்டரில் வந்துடலாம். பெரியபாளையத்துலேருந்து வரணும்னாக்கா 6 கிலோமீட்டரு. இந்த மாதிரி இங்கே சுற்றி எல்லா வசதியும் உள்ளது. நம்ம இங்கே சிவபிரகாஷ் ஐயாவுடைய சமாதி பூங்காவில் வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து தூய்மை அடையும். ஏன்னா எந்த ஒரு இடம் சக்தி இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னாக்கா அங்கே நமக்கு உடம்பே வந்து சக்திக்கு கூடும். இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சக்திகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 70 சமாதிக்கு மேலே இங்கே இருக்காங்க. அந்த 70 பேருமே ஒவ்வொரு ஆற்றல் படைத்தவங்க. மீண்டும் இன்னொரு ஜீவ சமாதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் பிரம்மஸ்ரீ பரசுராமன். வணக்கம்.